என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. அதிகாலை வேளையில் நாம் இந்த ஆசனங்களை செய்வோமேயானால் அன்று முழுவதும் நமது காரியங்கள் எல்லாம் செம்மையாக முடியும், வெற்றிகரமாக முடியும். அதுதான் உண்மை. ஆகவே தான் அதிகாலை வேளையில் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தரப்படுகிறது. அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு வர்ஷினி என்ற 11 வயது 6வது வகுப்பு படிக்கின்ற மாணவி சிஎஸ்சி பள்ளி மெட்ரிக் பள்ளி ஓசூரிலிருந்து இங்கே நம்ம அரங்கிற்கு வந்திருக்கின்றது. அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். ஓசூர் பள்ளிகளிலிருந்து பல பேர் வந்திருக்கிறார்கள். அங்கே எல்லா பள்ளிகளிலும் யோகாசனம் கட்டாயப்படமாக்கியிருக்கின்றது. மாணவர்களெல்லாம் பல்வேறு போட்டிகளில் அழைத்துச் செல்கிறார்கள். ஆகவே தான் அவர்கள் எல்லா மாணவர்களும் அற்புதமான ஆசனங்களை செய்து காண்பித்திருக்கிறார்கள். இந்த பெண் இன்றைக்கு பிறை ஆசனத்தை செய்ய போகிறது. என் அருமை சீடர் வர்ஷினி அவர்களே, எழுந்திருங்கள். அப்படியே அங்கவாக்க கால அகலப்படுத்துங்கள். மெதுவாக பிரயாசனத்தை செய்ய வேண்டும். பாருங்கள் எவ்வளவு அழகாக வளைக்கிறது என்று உடம்பை. பிறை ஆசனம். சந்திரன் பிறை ஆரம்பமாகும்போது பாதி தான் தெரியும், முழுமையாக வட்டம் தெரியாது. இது அரை பிறை. அதை காரணமாக வைத்து காரணப்பேராக நமது முனிவர்கள் வைத்திருக்கிறார்கள். முதுகெலும்பை வளைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். நுரையீரல் இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக எழுந்திருங்கள். கையை உயர்த்தி காலை சேர்த்து அதற்கு மாற்று ஆசனம் பாதகத்த ஆசனம் செய்ய வேண்டும். முன்னால் வளைந்தால் பின்னால் வளைந்தால் முன்னால் வளைய வேண்டும். அதான் அதற்கு மாற்று ஆசனம். எழுந்தவுடன் வேறு எந்த ஆசனத்தையும் செய்ய முடியவில்லை, வேலைகள் அதிகம். இந்த ஒரே ஆசனத்தை 4 முறை முன்னும் பின்னும் வளைந்து விட்டு செய்தாலே போதுமானது. உடல் சுறுசுறுப்பாகிவிடும். பிளட் சர்க்குலேஷன் டாப் டு பாட்டம் ஃப்ளாஷ் ஆகிவிடும். நமது வேலைகளை கவனிக்க சென்று விடலாம். நிறைய ஆசனங்களை முடியாத நாட்களில், அவசரமாக செல்ல வேண்டிய காலங்களில் இந்த ஒன்றை மட்டும் சென்று விட்டு நாம் செய்து போய்விடலாம். எங்கே இருந்தாலும், ரயிலில் இருந்தாலும், ஃப்ளைட்டில் இருந்தாலும், காரில் இருந்தாலும் இந்த ஒரு ஆசனம் செய்து ஒன்றும் கஷ்டம் இல்லை. செய்துட்டு பாட்டு போயிட்டே இருக்கும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் பக்கமாக திரும்புங்கள். காலை அகலப்படுத்துங்கள். பிரயாசத்தை செய்யுங்கள். பாருங்கள், பின்பக்கமாக செய்தால் இப்போ முன்பக்கமாக பாருங்கள். எந்த அளவுக்கு வளைக்கப்படுகிறது, மார்பகம் எப்படி வீக்கப்படுகிறது என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வராது. தைராய்டு கிளாண்ட்ஸ் நன்றாக வேலை செய்யும். L4 L5 சரியாக வேலை செய்யும். ஸ்பாண்டிலைசிஸ் வந்தாலும் நீக்கும், வராது. அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். மெதுவாக எழுந்திருங்கள். காலை சேர்த்து முன்னால் குனிங்கள். பாதகஸ்த ஆசனம். முன்வளைந்தால் பின்வளையணும், பின்வளைந்தால் முன்வளையணும். எழுந்திருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சம் தள்ளிப்போங்கள். பக்கவாட்டில் செய்ய போகிறது பார்க்க வேண்டும். வளையுங்கள். முதுகெலும்பை வளைக்க வளைக்க நமது இளமை தள்ளி போடப்படுகிறது, முதுமை முறியடிக்கப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதுகெலும்பை நாம் முன்னும் வளைப்பதில்லை, பின்னும் வளைப்பதில்லை. முதுகெலும்பு வழியாகத்தான் 72,000 நாடி நரம்புகளும் செல்கின்றது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டமானது முதுகெலும்பு வழியாகத்தான் செல்கிறது. அது இருக இருக மேலே செல்லக்கூடிய சர்க்குலேஷன், கீழே செல்லக்கூடிய இரத்த ஓட்டமானது குறைந்து விடுகிறது, முதுமை வந்து விடுகிறது. இதை வளைக்க வளைக்க இரத்த ஓட்டம் சீராக அமைய முதுமை வராது, இளமை தள்ளி போடப்படும் என்பதுதான் உண்மை. மெதுவாக எழுந்திருங்கள்.
காலை சேர்த்து கொள்ளுங்கள். கையை உயர்த்தி முன்னால் குனியுங்கள். முட்டை நிமிருங்கள். முட்டை நிமிர வேண்டும். பாதகஸ்த ஆசனம், அதுக்கு ரிவர்ஸ் போஸ். முன்னால் வளைந்தால் பின்னால் வளைய வேண்டும், பின்னால் வளைந்தால் முன்னால் வளைய வேண்டும். அவசர காலங்களில் இது ஒரு ஆசனங்களை 2 ஆசனங்களை பண்ணிக்கொண்டு நாம் வாட்டி சென்று கொண்டே இருக்கலாம். நன்றாக எழுந்து மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு இந்த ஆசனத்தை சொல்லிக் கொடுப்பீர்களானால் அவர்கள் நிச்சயமாக நல்ல மதிப்பெண் பெறுவார்கள். பள்ளிக்கு நல்ல பெயர் எடுத்து கொடுப்பார்கள். எந்த போட்டியிலும் வெற்றி பெறுவார்கள். யோகாசன போட்டி என்பது மட்டுமல்ல, எந்த போட்டியிலும் அந்த குழந்தைகள் கலந்து கொண்டு உங்கள் பள்ளிக்கு, நாட்டுக்கும், வீட்டிற்கும் நற்பெயரை வாங்கி தருவார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இதுபோன்ற ஆசனங்களை பழகி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை பெற்று என்றும் இனிது வாழ வாழ்த்துகிறேன். வணக்கம். ஆசன ஆண்டியப்பன்.